இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21:19 வீர சிவாஜி ஒரு முறை முகலாய மன்னனிடம் இருந்து தப்பித்து மாறு வேடத்தில் ஊருக்குள் சுற்றி கொண்டிருந்தார். அதிக பசி எடுத்ததும் அருகில் இருந்த ஒரு வீட்டுக்கு சென்று தனக்கு உணவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த வீட்டில் இருந்த வயதான பாட்டி அப்போதுதான் சமைத்து முடித்திருந்தார். வாப்பா என்று அழைத்து சுட சுட உணவை பரிமாறினார்கள். அவசர குடுக்கையான சிவாஜி பசி தாழாமல் வேக வேகமாக சுடுசோற்றி நடுவே கை வைத்து சாப்பிட ஆரம்பித்தார். அதிக சூட்டினால் சாப்பிட முடியாமல் தவித்தார். உடனே குறுக்கிட்ட பாட்டி, ஏப்பா, நீயும் நம்ம சிவாஜி மாதிரி விவரம் புரியாத ஆளா இருக்கியே, முதல்ல சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கோட்டைகளை கவர்ந்து விட்டு அப்புறமா பெரிய கோட்டையா ஆக்கிரமிக்கணும். எடுத்ததுமே மிகப்பெரிய விஷயத்துக்கு ஆசை மட்டும் படக்கூடாது. அது போல நீயும் பொறுமையா ஓரத்துல இருக்க சாப்பாட்டை முதல்ல சாப்பிட்டு முடி. அதற்குள் நடுவில் இருக்கின்ற மலை குவியல் சோறு ஆறி இருக்கும், பின் அதை சாப்பிடலாம் என்றாள். சிவாஜிக்கு தூக்கி வாரி போட்டது. இருந்தும் பாட்டியின் சொல்லில் இருக்கும் நிஜத்தை புரிந்து கொண்ட சிவாஜி போர் நுணுக்கத்தையும் பொறுமையின் அவசியத்தையும் தனக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டியிடம் தான் தான் சிவாஜி என்று சொல்லாமலேயே உணவளித்தமைக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அதி முக்கியமான குணங்களில் ஒன்று பொறுமை. பொறுமை நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை மிக மிக அவசியம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் மெய்யான ஆசீர்வாதங்களை விரும்புகிறார்கள், ஆனால் அதற்கு தேவையான பொறுமையை கொண்டிருப்பதில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என சொல்லப்படுகிறது. விசுவாசத்தோடு கூடிய பொறுமை எங்கு உண்டோ அங்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிருபையும் கொடுக்கப்படுகிறது. சங்கீதக்காரன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என சொல்லுகிறான். நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளின் மத்தியிலும் பொறுமையின் சிகரமாக விளங்கினார். அவரை வாரினால் அடித்த போதும், முள்முடியை சுட்டி கோலினால் தாக்கிய போதும், முகத்தில் காரி துப்பி அவரை கேலியும் பரியாசமும் செய்த போதும் அவர் பொறுமை உள்ளவராயிருந்தார். பிரியமானவர்களே, பொறுமையுள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகளுக்கு விலகி இருப்பார்கள். ஆனால் பொறுமையின்மையோ அநேக நன்மைகளை கெடுத்து விடுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட பொறுமையின்மை எத்தனை விதமான பாதிப்பை உண்டாக்கி இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். அது உங்கள் ஆத்துமாவின் சமாதானத்தையும் அதோடு நின்று விடாதபடி மற்றவர்களுடைய சமாதானத்தையும் சீக்கிரமாக கெடுத்துவிடும். எனவே உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், பொறுமையை தரும்படி தேவனிடம் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, நாங்களுக்கு கூட பாஸ்தோத்திர எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட செயல்களிலே ஆண்டவரே பதட்டங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே பொறுமையோடு செயல்படக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படி ஆண்டவரே பொறுமையை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, சங்கீதக்காரனை போல கர்த்தருக்காக பொறுமையுடன் ஆண்டவரே காத்திருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜெபிக்கும் போது எங்களுக்கு கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்த அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.